இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது. என்விரான்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம அதிகமாக பேசவே பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் அதிகமாக சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதும் ஒரு வகையில் நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேசுகிறோம், நம்ம எதை பற்றிலாம் நிறைய பேசுகிறோமோ அது வந்து அதிக அளவில் சீரடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது நாம் இந்த என்விரான்மெண்ட்டை கெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாலும் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்கணும். இந்த டேனியல் கோல்மேன் அப்படிங்கிற ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை முன்னாடி வச்சார். இப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு அறிவு இருந்தாலும் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலன்னா அவனால் ஷைன் ஆக முடியாது. நினச்ச நேரத்துக்கு கோவப்பட்டுட்டு அவர் ரொம்ப முன்கோபி சார், அவர் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிடுவார் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவார், அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் எந்த உறவுமே இருக்காது. சரி, எதுத்தா அப்படி இருக்க ஆள் வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசினா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? உங்களை குறை சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? கஷ்டம். அதனால் இந்த உணர்ச்சி மேலாண்மைங்கிறது தான் ஒரு தலைமை பண்புக்கான ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை முன்வைத்தார். இப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா, இன்டெலிஜென்ட் குவாஷன் மட்டும் இருந்தால் போதாது, இமோஷனல் குவாஷன்ட்டும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் வந்து என்னென்னா ஈக்கலாஜிக்கல் குவாஷன்ட் அப்படிங்கிற ஈக்கலாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேப்பர் கப்பு கூட செய்யறதுக்கு ஒரு 39 கிராம் மரம் செலவழியுது. அதனால் பேப்பர் கப்பு வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவ்வளவு தண்ணியை நாம் வந்து உபயோகப்படுத்துகிறோம் அதை கழுவும் போது. ஸோ இப்போ வந்து ஒரு பொருளை செஞ்ச உடனே இந்த பொருளுக்கு என்ன சொல்கிறோம், கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறோம். இது வந்து இந்த பூமியில் எவ்வளவு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை விட்டுட்டு போயிருக்கு. அதே மாதிரி வாட்டர் ஃபுட் பிரிண்ட், இப்போ வந்து ஒரு சட்டை இருக்குன்னா இந்த சட்டையை செய்கிறதுக்கு எவ்வளவு தண்ணியை செலவு பண்ணியிருக்கோமோ அது வந்து இந்த வாட்டர் ஃபுட் பிரிண்ட். இதெல்லாம் குறைவாக செலவு பண்ணால் தான் ஈக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். இப்போ இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உண்டாக்க முடியாதா? பல்வேறு நாடுகள் வந்து ஏதோ ஒரு வகையில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. புதுசாக ஃபாரஸ்ட்டை உருவாக்க முடியாட்டியும் இந்த டெனூடட் ஃபாரஸ்ட்டில் க்ரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்மையில் ஒருத்தர் இதில் ஆய்வு பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதை வந்து ஒரு வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர்நெட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு சின்ன ஏரியாவில் 10 டைம்ஸ் அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட்டை உண்டாக்க முடியும் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணார். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மரம் நடுறோம், மரம் நட்ட உடனே விட்டுறோம், அடுத்தது ஒரு 25 அடி தள்ளி இன்னொரு மரத்தை நடுறோம். இதுதான் நம்ம மரம் நடுற விதம். அவர் என்ன சொல்கிறார், அப்படி நடாதீங்க, ஒரு மரம் நடுங்க, அந்த மரத்துக்கு அடியிலேயே பல்வேறு லேயரில் மரங்களை நடுங்க. இப்போ ஒரு மரம் வந்து 50 அடி உயரம் வரும்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு அடியில் 40 அடி வரக்கூடிய மரம், 30 அடி வரக்கூடிய மரம், 20 அடி வரக்கூடிய மரம், 10 அடி வரக்கூடிய ஸ்ரப்பு, ஒரு 5 அடி வரக்கூடிய செடி, இப்படி பல்வேறு இடமே இல்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு மல்டி ஸ்டோரிட் கிராப்பிங்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூமியில் இருக்கிற வெவ்வேறு ஆழங்களுக்கு வேர்கள் போகக்கூடிய அந்த தாவரங்களை வளங்க. அப்போ என்ன ஆகும்னா 10 டைம்ஸ் நீங்கள் அதாவது 10 சென்ட்டில் நீங்கள் வந்து 1 ஏக்கருக்கு தேவையான ஃபாரஸ்ட்டை உருவாக்கிடலாம். அப்படி உருவாக்குனீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள், ஏகப்பட்ட விலங்குகள், பார்த்தீங்கன்னா மரங்களில் வாழக்கூடிய விலங்குகள் இதெல்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை நீங்கள் உருவாக்க முடியும். அப்போ என்னன்னா ஒரு சின்ன ஏரியாவிலேயே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவிலேயே நம்ம வந்து 10 டைம்ஸ் ஆக்கப்பூர்வமான ஃபாரஸ்ட்டை உருவாக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4-5 சென்ட்டு சும்மா காலியாக கிடக்குனாக்க அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை வளர்க்கலாம். நம்மளுடைய வீட்டினுடைய பேக்யார்டில் வளர்க்கலாம், முன்னாடி வளர்க்கலாம், சாலையோரத்தில் நம்ம வளர்க்கலாம். ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது, அந்த தொழிற்சாலை வளாகத்தில் காலி இடம் இருக்குன்னா அங்கே வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும் போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொரு மண்ணுக்கும் சார்ந்த மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம நிறையா சென்னையில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா நிறைய மரம் விழுந்து கிடக்கும்.
அது அப்படியே டிராஃபிக், அந்த வழியாக போகாதீங்க, மரம் விழுந்து கிடக்குது அப்படின்னு சுற்றிட்டு போக வைப்பாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த நிறைய மரங்கள் வந்து நம் நாட்டு மரங்கள் அல்ல, இவையெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்த மரங்கள். சீக்கிரம் வளரும், சீக்கிரம் விழுந்துடும். ஆனால் நம் நாட்டை சார்ந்த மரங்கள் வேம்பு, தேக்கு, குமிழ், மா, பலா, புங்கன், இது மாதிரி வேங்கை, வாகை, இந்த மாதிரி மரங்களை வளர்த்தோம்னா அது ஆழமான வேர்களை செலுத்துது. அது மட்டும் இல்லை, அந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ் தான் வந்து கார்பன் ஃபிக்சேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம வாகனங்கள் விடுற புகையெல்லாம் அதை உறிஞ்சிக்கும், காற்று சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த நேட்டிவ் ஸ்பீசிஸை வளர்க்கலாம் அப்படின்னு. நம்ம எல்லாருமே காலி இடங்கள் இருக்கும்போது இங்கே என்ன மரம் நடலாம், எவ்வளவு மரங்கள் நடலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்கள் காலியாக இருக்குது. கல்லூரி வளாகங்களில் காலியாக இருக்கிற இடங்கள், பள்ளி வளாகங்களில் காலியாக இருக்கக்கூடிய இடங்கள், தொழிற்சாலை வளாகங்களில் காலியாக இருக்கக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் நாம் அடர்த்தியான காடுகளை உருவாக்கினால் காற்று சுத்தமாகும், மனசும் சுத்தமாகும், உள்ளம் தூய்மை அடையும், நெஞ்சம் நிம்மதி பெறும். தூய்மையான காற்றை சுவாசிக்கிற போது நம் பணியும் விரைவாக நடக்கும். நம்மை சுற்றி இயற்கையின் இனிமையான ஓசைகள், ஒளிகள் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது நம்மை உற்சாகப்படுத்தி நம் பணியை துரிதமாக செய்வதற்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.